வணக்கம் இந்தியா ஹோமியோபதி யூடியூப் சேனலுக்கு உங்கள் வரவேற்பு. இன்றைய வீடியோவில் நாங்கள் நீண்ட நாள் சிறுநீரக நோய் நோயாளிகளுக்கு மிகவும் நல்ல சில உடற்பயிற்சி பற்றி பேச போகிறோம். அதாவது சிறுநீரக நோய் நோயாளிகளுக்கு சிறந்த உடற்பயிற்சி. உங்கள் சிறுநீரகம் கெடுதலுக்கு உள்ளாகி கிரீடினின் அளவு அதிகரித்து வருகிறதெனில் இந்த உடற்பயிற்சிகளை நீங்கள் பின்பற்றலாம். ஆனால் இங்கு மிகவும் முக்கியமானது என்னவென்றால் உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படுகின்றது, கிரீடினின் அளவு மிகவும் அதிகரித்தால். அதனால நீங்க எக்ஸசைஸ் தேர்வு செய்யும் போது மிகவும் அதிகமான ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டும். ஏன் என்று சொல்கிறேன். முதலில் இதன் மிகப்பெரிய காரணம் என்னவென்றால், நீங்கள் எக்ஸசைஸ் செய்யும் போது உங்கள் மசில்ஸ்ல ஆக்டிவிட்டி ஏற்படும் மற்றும் உங்கள் மசில்ஸில் ஆக்டிவிட்டி ஏற்படும் போது அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். மற்றும் அது ஆற்றல் பெற கிரீட்டின் உட்கொள்கிறது மற்றும் உங்கள் தசை மற்றும் அது கிரீட்டின் உட்கொள்கிறது என்று ஒரு கழிவு பொருள் வெளிவரும். அதை நாங்கள் கிரீட்டினின் என்போம். அதை உங்கள் சிறுநீரகம் மூலமாக வெளியேற்றும். ஆனால் இங்கு நமது சிறுநீரகம் சிக்கலாக உள்ளது மற்றும் தசைகள் கிரீட்டின் உட்கொள்கின்றன. கிரீட்டின் கூட அதிக அளவில் தயாராகிறது. முடிவாக என்ன நடக்கிறது? கிரீட்டின் அளவு அறிக்கைகளில் அதிகரிக்கிறது. எனவே எக்ஸசைஸ் தேர்வு செய்யும் பொழுது நீங்கள் இதை மிகவும் கவனமாக கவனிக்க வேண்டும். அதாவது நீங்கள் பாரமான எக்ஸசைஸ் செய்யக்கூடாது, அதிக மசில் ஆக்டிவிட்டி உள்ள கடினமான எக்ஸசைஸ் செய்யக்கூடாது, அல்லது அதிக சக்தி தேவைப்படும் பயிற்சிகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதிக தசைகளை செயல்படுத்த வேண்டிய அவசியமில்லாத, அதிக சக்தி தேவையில்லாத சிறந்த உடற்பயிற்சி உங்கள் நடைப்பயிற்சி ஆகும். நீங்கள் சாதாரணமாக 15 முதல் 20 நிமிடங்கள் நடைபயிற்சி செய்ய வேண்டும். இது உங்கள் இரத்த ஓட்டத்தை நன்றாக வைத்திருக்கும், உங்கள் தசை நரம்புகளில் செயலில் இருக்கும், மேலும் சிறுநீரகத்தில் குறைந்த அழுத்தம் இருக்கும். எனவே இந்த உடற்பயிற்சி உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய மற்றொரு எளிய உடற்பயிற்சி நீட்டிப்பதாகும். நான் ஜான் பூஜ்கர் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டே வச்சிருந்தேன். நீங்க நீட்டிப்புல ரொம்ப நீட்டிக்கிறீங்க அப்படின்னு நினைச்சா அது உங்க பொருத்தமா இருக்கலாம். நீங்களே சிறிது நீட்டிப்பை பண்ணணும். உங்க கைகள்ல சிறிது நீட்டிப்பு கொண்டு வரலாம், உங்க கால்கள் சிறிது நீட்டிக்கப்படலாம். இதனால தசை செயல்பாடு தொடர்றது, சிறுநீரகத்துக்கு எந்த விதமான அழுத்தம் ஏற்படாது, அது நல்லா வேலை செய்ய முடியும். அந்த அடுத்த உடற்கல்வியை நீங்கள் செய்யலாம். மேலும் 3வது உடற்கல்வியில் யோகாசனங்களை சேர்க்கலாம். நீங்கள் புஜங்காசனம் செய்யலாம், நாற்றுப்புழு செய்யலாம், பிராணாயாமம், அனுலோம விலோமம் போன்ற சுவாச பயிற்சிகளை செய்யலாம். இதனால் உங்கள் உடலில் ஆக்சிஜன் அளவு பூரணமாகும், ரத்த ஓட்டம் வெறும் நல்லது, மன அழுத்தம் குறையும். நீங்க யோகா செய்யறதால சிறுநீரகம் குறைவாக அழுத்தம் பெறும். யோகா குறித்து நான் ஒரு வீடியோ இதற்காக உருவாக்கியுள்ளேன், அதையும் நீங்க பார்க்கலாம். அதை பார்வையிட ஐ பொத்தானை கிளிக் செய்யவும். மட்டுமே எங்கள் சேனலுக்கு செல்லவும். மேலும் பல வீடியோக்கள் உள்ளன. இதில் நாம் நெடுநாளைய சிறுநீரக நோய் தவிர்க்க பல வழிகளை கூறியுள்ளோம். மேலும் அதை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பது பற்றியும் கூறியுள்ளோம். அது மட்டுமல்ல, நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த பயிற்சி இதோ. பொறுத்து நிற்கும் சைக்கிளை நீங்கள் மெதுவாக மிதிக்க வேண்டும். ஜிம்மில் இருப்பதை போல வாங்க முடியாவிட்டால் எளிமையாக படுக்கையில் உட்கார்ந்து கால்களை கீழே வைத்து படுத்துக்கொண்டு மெதுவாக கால்களை முன்னும் பின்னுமாக இயக்கவும். நீங்கள் வீடியோவிலும் காணலாம். இந்த முறையில் நீங்கள் உங்கள் கால்களுக்கு உடற்பயிற்சி செய்யும் போது அடிப்படையாக பேசினால் உங்கள் கால் தசைகளில் செயல் தெரியும், உங்கள் மேல் உடலில் செயல் இருக்கும், உங்கள் சிறுநீரகத்தில் அழுத்தம் குறையும், தசைகள் மிகவும் செயல்படும், இரத்த ஓட்டமும் நன்றாக இருக்கும், உங்கள் உடலில் அதிகரிக்கும் நச்சுகள் குறையும். ஆகவே இந்த உடற்பயிற்சிகள் மூலம் உங்கள் தசைகள் மற்றும் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டது போல் அனுலோம விலோம உங்கள் உடலுக்கு மிகவும் நல்லது. இது உங்கள் உடலில் ஆக்சிஜன் அளவையும் பூர்த்தி செய்ய உதவுகிறது. அது தவிர இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததாக இருந்ததா என நான் நம்புகிறேன். மேலும் எந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும், எந்த பயிற்சிகளை செய்ய வேண்டாம் என இருக்கும் கேள்விகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கும் என நம்புகிறேன். முக்கியமாக நான் உங்களிடம் கூற விரும்புவது என்னவெனில், கனரக எடைகளை உயர்த்தும் மற்றும் அதிக தீவிரமான பயிற்சிகளை செய்ய வேண்டாம். நீங்கள் சாதாரண நடைபயிற்சி மற்றும் எளிய உடற்பயிற்சிகளை செய்யலாம். அது உங்கள் உடலை செயல்பாடாக உணரச் செய்யும். இந்த பயிற்சிகளின் உதவியுடன் உங்கள் உடல் செயல்பாட்டை பராமரிக்க முடியும், ஆனால் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த முடியாது. இதற்கு நீங்கள் முறையான சிகிச்சையை எடுக்க வேண்டும். மேலும் இந்திய ஹோமியோபதியில் உங்கள் சிறுநீரக பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவில் இந்தியாவில் ஹோமியோபதி மூலம் பல நோயாளிகள் நீரக கோளாறு, கிட்னி நோய் குணமடைந்துள்ளனர். இது நான் சொல்வதல்ல, நமது நோயாளிகளே கூறுகின்றனர். நீங்கள் ஒரு சான்றிதழை பார்க்கவும். இந்த வீடியோவில் அதுவும் சேர்க்கப்பட்டுள்ளது. அதை பார்த்து நோயாளிகளின் குணமடைந்த கதையை கேளுங்கள். அவர்கள் தங்களின் வெற்றி கதையை சொல்வார்கள்.
மேலும் நீங்கள் எந்த ஒரு சிறுநீரக பிரச்சனைக்காகவும் துன்பப்படும் நிலையில் இருந்தால் திரையில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை அழைக்கலாம் மற்றும் இந்திய ஹோமியோபதிக் மருத்துவர் குழுவின் ஆலோசனையை பெறலாம். எனவே நமது குணமடைந்த நோயாளியை சந்திப்போம். வணக்கம், நான் டாக்டர் கஞ்சன். இன்று நான் உங்களுக்கு ஒரு நோயாளியை பற்றி கூறப்போகிறேன். அவர்களின் கிரியேட்டினின் நிலை 4 ஆக இருந்தது. முந்தைய காலங்களில் அவர்களுக்கு பல இடங்களில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் அவர்களின் கிரியேட்டினின் நிலை குறையவில்லை. பிறகு அவர் இந்திய ஹோமியோபதியில் சேர்ந்தார். இன்று அவரது கிரெடினின் அளவு 2.7 ஆக உள்ளது. நான் உங்களை அந்த நோயாளியுடன் சந்திக்க வைக்கிறேன். அவரின் பெயர் மனிஷ். வணக்கம் மனிஷ், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். முந்தையதை விட நார்மலாக இருக்கிறேன். முதல்ல பல பிரச்சனைகள் இருந்தன. இப்போது எப்படி இருக்குதுமா? நீங்கள் கடைசியாக எங்கு சிகிச்சை பெற்றீர்கள்? ஆனால் இப்போது அது சிறப்பாக உள்ளது. இந்தியாவில் சிகிச்சை பெற்ற பிறகு இங்கு நல்லதாக உணர்கிறேன். எப்போது உங்கள் சிறுநீரகம் வேலை செய்யவில்லை என்று கண்டுபிடித்தீர்கள்? மேடம், 2 மாதங்களுக்கு முன்னர் எனக்கு திடீரென காய்ச்சல் வந்து விட்டது. மேலும் காய்ச்சலும் அந்த அளவுக்கு இருந்தது. அதாவது இறங்கவே இல்லை. வாந்தி ஏற்பட்டு தலை சுற்றல் மிகவும் அதிகமாக இருந்தது. பின் வலியுடனும் இருந்தது. எனவே நான் ஒரு மருத்துவரை பார்த்தேன். அவர் எனக்கு கிட்னி பிரச்சனை இருப்பதாக தெரிவித்தார். சிறுநீரக பிரச்சனை இருக்கு. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாரு? உங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குன்னு சொன்னா. சிகிச்சையின் போது உங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் சொன்னாரு? நீங்கள் உங்கள் உணவு பழக்கத்தில் நாளை கத்தரிக்காய் மற்றும் இந்த பச்சை காய்கறிகளை சேர்த்து கொள்ளுங்கள். ஆனால் மசாலா பொருட்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். ஆமாம், நான் அதை செய்து விட்டேன். ஆனால் இப்போது நான் சிறிது நன்றாக இருக்கிறேன். உங்கள் நிலை முந்தைய நிலைக்கு ஒப்பிடும் போது 4 ஆக இருந்தது. ஆனால் தற்போது அது 2.7 ஆக குறைந்து விட்டது. இதற்கு காரணம் என்னவென்றால், உங்கள் வழக்கை வைத்து பார்த்தால் உங்களிடம் சர்க்கரை நோய் இல்லை, உங்களுக்கு இரத்த அழுத்தம் இல்லை. சரி, நீங்கள் 1 மண்டலம் மற்றும் அரை ஆண்டுகளாக வலி நிவாரணி மாத்திரைகளை எடுத்துள்ளீர்கள். நீங்கள் 2 மாதங்களுக்கு முன்பு என்னிடமிருந்து வரும்போது நான் உங்கள் மருத்துவ வரலாற்றை பார்த்தேன். அதில் உங்கள் தலையில் மிகவும் வலி இருந்தது. அதற்காக நீங்கள் பல வலி நிவாரணிகளையும் பல ஆன்டிபயோட்டிக்களையும் எடுத்தீர்கள். அதனால்தான் உங்கள் சிறுநீரகத்தை பாதித்தது. சரி, இதைத்தான் திடீர் சிறுநீரக நோய் என்று அழைக்கின்றனர். இப்போது உங்கள் சிறுநீரக செயல்பாடு முறையாக இல்லை. சிறுநீர் மூலமாக உங்கள் கழிவுகள் வெளியேறவில்லை. அதனால் உங்கள் கிராட்டினின் அளவு உயர்ந்தது. அது நேராக மாறியது 4 ஆக. உங்களுக்கு பிபி இல்லை, உங்களுக்கு சர்க்கரை இல்லை. அதிகமான நோயாளிகளில் 80 முதல் 90% பேர் பிபி மற்றும் சர்க்கரை இல்லாதவர்களாக இருக்கின்றனர். சரி, இருந்தாலும் அவர்களின் ரெடினைல் அதிகரிக்கிறது, கிட்னியில் பாதிக்கப்படுகின்றனர். கிட்னி நோயால் இதன் முக்கிய காரணம் இங்கு வருகிறது. அதிக அளவு வலி நிவாரணி மருந்துகளை கொள்வதால். நீங்கள் அதே தவறு செய்தீர்கள். இனி எப்போதாவது குளிர் பிடித்தால் ஒரு நல்ல மருத்துவரை பாருங்கள். சரி, நீங்கள் அலோபதி சிகிச்சை, அதிக பெயின் கில்லர் மருந்துகள் எடுத்தால் அது உங்கள் உடலுக்கு கெடு செய்யும். சரி, இப்போது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். 2 மாத சிகிச்சையை எடுத்து உங்கள் கண்ணுக்கு வந்த அளவு 4 இருந்தது, இப்போது 2.7 ஆகிவிட்டது. இப்போது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? மேடம், நான் இதற்கு முன் வேறு இடத்தில் சிகிச்சை பெற்றதில்லை என்றால் அது உண்மை அல்ல. நான் இதற்கு முன் சிகிச்சை எடுத்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகு என் நிலைமை மிகவும் மேம்பட்டது. நானும் இப்போது மிக்க நேர்வாக உணர்கிறேன். முன்பு நீங்கள் கூறியதைப் போல் அது 4 இருந்தது. ஆனால் இப்போது அது 2.7 மாறிவிட்டது. எனவே நான் மிகவும் மேம்பட்டதாக உணர்கிறேன். சரி மனிஷ், நீங்கள் எங்கே சிகிச்சை எடுத்தீர்கள்? என் நண்பர் ஒருவர் என்னிடம் ஒரு டாக்டரை பற்றி கூறினார். அவர் ஒரு சிறுநீரக நிபுணர். அவர் மருத்துவத்துறையில் உயர்கல்வி முடித்தவர். எனவே நான் அவரை சந்திக்க சென்றேன். அந்த டாக்டரின் பெயரை நான் வெளிப்படுத்த முடியாது. ஆனால் அவர் எனக்கு 6 மாதங்கள் சிகிச்சை அளித்தார். பின் எனது சகோதரர் இந்திய ஹோமியோபதிக்கில் சிகிச்சை பெற்றதால் அவர் அங்கு செல்ல வேண்டும் என்று பரிந்துரைத்தார்கள். எனவே நான் இங்கு வந்து மருத்துவரிடம் ஆலோசனை பெற்றேன். இப்போது எனது சிகிச்சை 2 மாதங்கள் தொடர்ந்தது. நான் மிகவும் நன்றாக உணர்கிறேன். நீங்கள் வேலைக்கு செல்கிறீர்களா? ஆம் மேடம், நான் முறையாக வேலைக்கு செல்கிறேன். என் வாழ்க்கை முறையாக சீர்பெற்றுவிட்டது. நான் இப்போது சரியாகவே வேலை செய்ய முடிகிறது. நீங்கள் இங்கு 2 மாதமாக சிகிச்சை பெற்று வருகிறீர்கள். இதில் 1 மாதத்திற்கு முன்பு நீங்கள் சோதனை செய்த போது உங்கள் கிரியாட்டினின் அளவு என்னவாக இருந்தது? மெயின்ஹோ 1 மாதத்துக்கு பிறகு என்னுடையது 3p2க்கும் அருகில் வந்தது. ஆனால் புதிய அறிக்கை 2.7G கண்டுபிடித்தது. நீங்கள் எதை டயட் பின்பற்றுகிறீர்கள்? மேடம், டயட் டாக்டர் பரிந்துரைத்ததைப் போல ஹரித சப்ஜிகள், லகி, காபேஜ் போன்றவை பயன்படுத்தியேன்.
மசாலாக்களை தவிர்த்தேன். நீங்கள் எதை பயன்படுத்தினீர்கள்? 4 கீ தேசிகியை பயன்படுத்தினீர்களா? நீங்கள் தேசிகியை பயன்படுத்துகிறீர்களா? நல்லது. மற்ற நோயாளிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவர்கள் இந்திய ஹோமியோபதி மருந்துகளை பெறுகின்றனர், ஆனால் அவர்கள் டீமோட்டிவேட் ஆகியுள்ளனர். அவர்களுக்கு அவர்கள் காணா நிலை குறையவில்லை என்று தெரிகிறது. நீங்கள் அவர்களுக்கு என்ன சொல்வீர்கள்? நான் அவர்களிடம் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உங்களுடைய மருத்துவர் யாராக இருந்தாலும் அவர் மீது நம்பிக்கை வையுங்கள், சிகிச்சையை தொடருங்கள், நம்பிக்கை வையுங்கள். அதுதான் உங்கள் கிரியேட்டினின் நேரம். அது எதுவாக இருந்தாலும் அது ஒரு நோயாக இருக்கும், அதற்கு நேரம் எடுக்கும். அதனால் நான் அவர்களிட்ட சொல்ல மாட்டேன். நம்பிக்கையை இழந்து உங்கள் மருத்துவர் மீது நம்பிக்கை வைக்க. அனிட்ஜி போல கிரியாட்டினின் அளவு 4 இருந்ததிலிருந்து தற்போது 247 ஆக குறைந்துள்ளது. எனவே நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மீது வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் மருத்துவர்களுடன் நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் உணவு முறையை அவசியமாக பின்பற்றுங்கள். நீங்க பார்த்தீர்களா, இந்திய ஹோமியோபதி சிகிச்சைக்கு தங்கள் கிரெடினின் அளவு எவ்வாறு குறைந்து சாதாரணமான வரம்புக்கு அருகிலும் வந்துள்ளது என்பதை. மேலும் இதே முறையில் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் நம்பிக்கையாக நீங்கள் விரைவில் குணமடையலாம். நீங்கள் குணமடையலாம், எனவே காத்திருக்க வேண்டாம். உடனடியாக பாரத் ஹோமியோபதி மருத்துவர்கள் அணுகுங்கள். இன்று காணொளியில் இவ்வளவுதான். இன்னொரு புதிய காணொளியில் விரைவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.